विमाहन् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्गो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। இந்த ராஜசூய யாகத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தர்மபுத்திரர் பண்ணின ராஜசூய யாகம். அந்த ராஜசூய யாகம் குறைவர நிறைவேறிட்டு அது என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டா சொல்ற. அந்த ராஜசூய யாகத்துல வரைச்சு இந்த தீட்சிதாள் அப்படின்னு சொல்ற. இந்த ஒரு யாகத்தை பண்றேன்னு இந்த யாகம் முடிகிற வரைக்கும் இவ சில நியமங்களை பரிபாலனம் பண்ணணும், பின்பற்றணும். அத அப்படி அந்த நியமங்களை பின்பற்றிண்டு இந்த காரியத்தை நாம பண்றோம் அப்படின்றதுக்கு இதுதான் தீட்சைன்னு சொல்றது. இப்ப யாகசாலை உள்ள நுழைஞ்சிட்டாள்னாக்கா, யாகம் பண்றதுக்கோசரம் யாகசாலை உள்ள நுழைஞ்சிட்டாள்னாக்கா 5 நாள் அந்த இடத்த விட்டு வெளில போகக்கூடாது. அந்த 5 நாள் இவாளுக்கு தீட்டு விழுப்பே கிடையாது. குளிக்க கூட கூடாது. அவ சந்தியாவந்தனத்துல எது பிரதானமானதோ அது மாத்திரம்தான் பண்ணணும். அர்க்கியம், அதே மாதிரி இந்த ஜபம், உபஸ்தானம், அவ்வளவுதானே தவிர இதெல்லாம் கூட விஸ்தாரமா பண்றது இல்லை. அந்த யாகத்துல தீட்சிதாளா இருந்துருக்கிறவா இவா. அந்த யாகம் பண்றதுக்கு முன்ன அதுக்கு ஒரு நதி ஸ்நானம் பண்ணி தன்னை பவித்திரமா ஆக்கிக்கணும். நதி ஸ்நானமோ ஒரு புஷ்கரணியில தீர்த்தமாடியோ ஒரு புண்ணிய தீர்த்த ஸ்நானம் பண்ணி தன்னை புருஷம் பண்ணிக்கணும். அந்த யாக காலத்துல உடம்பு எதனா அரிப்பு எடுத்ததுன்னா கூட நகத்தால சொரியக்கூடாது. இவ கையில ஒரு மான் கொம்பு கட்டி வச்சுட்டு இருப்பா. அந்த மான் கொம்பால இப்படி இப்படி அதால சொரிஞ்சுக்கணுமே தவிர நகத்தால சொரிஞ்சுக்க கூடாது. என்னெல்லாம் இருக்கு. இப்படி எத்தனையோ நியமங்கள் யாகத்துல வரைச்சு சொல்லிருக்கு. வாங்கு நியமம், பேசக்கூடாது, வம்பளக்க கூடாது, பார்க்க கூடாது, வஸ்துக்களை பார்க்க கூடாது. அதுக்கப்புறமா இதே சன்னிவேசத்துல இந்த யாகத்துல இருந்துட்டு இருக்கச்சு, தீட்சையில இருக்கச்சு நிறைய தானம் பண்ணும், மந்திரங்கள் எல்லாம் சொல்லணும், அனசனம், பட்னி. சில சமயங்கள்ல எப்ப என்ன சாப்பிடணும்னு சொல்லிருக்கோ அதுதான் சாப்பிடணுமே தவிர மீதி வஸ்துக்கள்லாம் சாப்பிடக்கூடாது. இப்படி எத்தனையோ நியமங்கள்லாம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதுல தானம்ன்றது ஒரு பிரதானமானதாக சொல்லப்படுது. இது பிரதானமா தானம் சொல்லச்சு அதுல யாருக்கு என்ன கொடுக்கறதுன்றதெல்லாம் இருக்கும் இல்லையோ. இப்ப பிராமணாளுக்கு பசுதானம் பண்ணோம்னா விசேஷமா இருக்கு. அவளுக்கு அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு அதுக்கு தயிர், பால், நெய் இதெல்லாம் வரக்கூடியதா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தானம் ஒவ்வொருத்தருக்கு ஒண்ணு பண்றது, மக்களுக்கு என்ன விரும்புறதோ அதெல்லாம் கொடுக்குறா. இந்த ராஜசூய யாகம்ன்றது பல ராஜாக்களை ஜெயிச்சு பண்ற ஒரு யாகம். இது இந்த ஜெயிச்சு பண்ற யாகத்துல அந்த ராஜாக்கள் எல்லாமும் வந்திருக்கா, தோத்து போன ராஜாக்கள் எல்லாமும் வந்திருக்கா. இப்ப அவளுக்கெல்லாம் என்ன கொடுத்தா சந்தோஷப்படுவா அப்படின்னு பார்த்தா, அப்ப தர்மபுத்திரர் தீர்மானம் பண்ணிட்டேனா அவள்டேந்து ஜெயிக்கப்பட்ட ராஜ்யத்தை மீண்டும் அவளுக்கே கொடுத்துரு. அதை கொடுத்துட்டா நீங்க தான்ப்பா இனிமே ராஜா. நீ இப்போ உங்களை ஜெயிச்சு நான் ராஜாவா ஆயிட்டேன், இருந்தா கூட நான் உனக்கு இப்ப கொடுக்குறேன், நீங்களே அந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கோங்கன்னு அந்த ராஜாக்களுக்கெல்லாம் அவள்டேந்து ஜெயிச்ச ராஜ்யத்தையே அவர் கொடுத்துட்டார். அதுதான் தர்மபுத்திரருடைய
ஒரு தர்ம சிந்தை. ஏன்னா தான் இழந்த ராஜ்யத்தை பெறாத வரைக்கும் எவ்வளவு நீர் பொண்ணு கொடுத்தாலும் பொருள் கொடுத்தாலும் அதனால அந்த ராஜாக்கள்லாம் திருப்தி அடைய மாட்டாளாம். அவளுக்கு எதுல திருப்தி அடைவாளோ அதுல போய் அந்த ரூபமாக ஒரு திருப்தி பண்ணி வச்சுட்டேராம் தர்மபுத்திரர். இதை எல்லாரும் பிரசம்சை பண்றாளாம். இதுதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாம் அதுக்கப்புறமா ரித்விக் தட்சிணை, பிராமண தட்சிணை, சதஸ்யாள்னா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். இந்த பார்த்துட்டே இருக்கச்சே எதனா தப்பு வந்துடுத்தோம்னாக்கா என்ன பண்றதுன்றதுக்கோசரம் ஜாக்கிரதையா பார்த்துப்பா. அவளுக்கெல்லாம் தட்சிணை, இப்படி எல்லாருக்கும் தட்சிணை கொடுக்கணும். இதெல்லாம் அக்ரதட்சிணைன்றது ஒருத்தருக்கு கொடுக்கணும். அக்ரதட்சிணை ஒருத்தருக்கு கொடுக்கணும். யாருக்கு அக்ரதட்சிணை கொடுக்கறது அப்படின்றத பத்தி விசாரம் வருது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்ற. பாகவதத்துல சொல்லச்சே சகதேவனை பார்த்து கேட்கிறேன். இதுல குழப்பம் வரத்துக்கு காரணம், அக்ரதட்சிணையில குழப்பம் வரத்துக்கு காரணம் என்னன்னா, எல்லாருமே பூஜிக்க தகுந்தவாளாக இருந்துட்டு இருக்கா. ஒருத்தர் விடாத மொத்த பேரும் பூஜிக்க தகுந்தவாளாக இருந்துட்டு இருக்கிறதுனால அப்போ எல்லாருக்கும் யாருக்கு அக்ரதட்சிணை கொடுக்கறதுன்னே தெரியல. இந்த பக்கம் பார்த்தா பீஷ்மர் இருக்கார், அந்த பக்கம் பார்த்தா அவர் இருக்கு, கிருபாச்சாரியர் இருக்கார், துரோணாச்சாரியர் இருக்காரு, இப்படி எல்லாரும் இருந்துட்டு இருக்கா, கண்ணனும் இருந்துட்டு இருக்கா. இப்ப யாருக்கு கொடுக்கறதுன்னே தெரியல. அப்ப சகதேவன் அவளுக்கு பெரிய வேதாந்தி. ஆகையால சகதேவன் அந்த சமயோச்சிதமாக சொல்லக்கூடியவனா சகதேவன். அந்த நிஷ்கர்ஷம் பண்றதுலயும் சாமர்த்தியம் உடையவன். மீதி பேருக்கெல்லாம் வேவரிங்கா இருக்கும். அந்த சகதேவன் இந்த சமயத்துல இதுதான் பண்ணணும்னு சொல்றவன். சகதேவன் வாக்குல பொய்யான வார்த்தையே வரவே வராது. எது சத்தியமோ அதுதான் வரும். இது தர்மபுத்திரரை காட்டிலும் பன்மடங்கு சிறந்தவனாக சகதேவனை மகாபாரதத்துல சொல்ற. இப்படி எத்தனையோ குணங்களோட இருந்துருக்கிற சகதேவனை பார்த்து தர்மபுத்திரரே குழம்பி இருக்கிற நிலையில அவனை பார்த்து கேட்கிறார், சகதேவனை பார்த்து கேட்கிறார், அப்பா தம்பி யாருக்குப்பா அக்ரதானம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கிறாருன்னு சொல்லி பாகவதத்துல சொல்ற. அதுக்கு சகதேவன் உபபத்தி பூர்வகமாக ஒரு காரணத்தோட சொல்லி கண்ணனுக்கு கொடுக்கறது தான் உத்தமமாக ஆகும். எல்லாருமே கண்ணனுக்கு சரீரம் மாதிரி தான் இவாள்லாம். இந்த ஆத்மாவுக்கு பூஜை பண்ணியாச்சுன்னா சரீரத்துக்கெல்லாம் பூஜை பண்ணினதாக ஆறுது. யார் யாரெல்லாம் உயர்ந்தவாளாக நினைக்கிறாளோ அவள்லாம் கண்ணனுக்கு அங்கமாக தான் இருந்துட்டு இருக்கா, அவளை நினைச்சாலே போறோம் அப்படின்றதெல்லாம் இவர் சொல்ற ஒரு விஷயம். அதே மாதிரி கண்ணன் தான் சர்வரக்ஷகனாக இருந்துட்டு இருக்கான். சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக கண்ணன் தான் இருந்துட்டு இருக்கான். இப்படி அந்த ஈஸ்வரன் தான் இருந்துட்டு இருக்கிறதுனால, அவனே ஈஸ்வரனாக இருக்கிறதுனால அவனை தான் சொல்ல போறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னான். தப்பாத அவன் இப்போ இவருக்கு அதுல ஒரு சந்தோஷம். மகாபாரதத்துல சொல்லச்சே பீமன் சொல்றான் அப்படின்னு சொல்ற. ஒவ்வொருத்தரையுமா கேட்கச்சே பீமன் தான் சொல்றான். நான் இப்ப கூட பிரத்யட்சமா பார்த்துட்டேன். நானு என்னாக்க இந்த மாதிரி கண்ணனுடைய ஒரு சகாயத்தினாலதான் ஜராசந்த வதமே பண்ண முடியறது. அப்ப லோகத்துல நமக்கு வர ஸ்ரேயஸும் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறவ கண்ணன் ஒத்தந்தான் அப்படின்னு பீமன் உள்பட எல்லாரும் சொல்ற. யுதிஷ்டிரர் இப்ப ஒரு நல்ல காரியம் பண்றதா இருந்தா அங்க இருக்கிற பெரியவாளை கேட்டு சொல்றதுன்றது ஒரு வழக்கம். அப்ப அங்க இருக்கிறவாளுக்குள்ள பெரியவர் யாருன்னா பீஷ்மர் தான் பெரியவர். பீஷ்மரை பார்த்து கேட்கிறாராம் யுதிஷ்டிரர். இது சிசுபால யுத்தத்துல மாக சொல்ற வார்த்தை. பீஷ்மரை பார்த்து கேட்கிறார், நீரே சொல்லும், உமக்கு அக்ரதானம் பண்ணட்டுமா இல்ல துரோணாச்சாரியருக்கு அக்ரதானம் பண்ணட்டுமா? எல்லாருமே ஒரு விசிஷ்ட யோக்கியத்தையோட இருந்துட்டு இருக்குங்க. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே யாருக்கு அக்ரதானம் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே, நீரே சொல்லும் யாருக்கு அக்ரதானம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பீஷ்மர் சொல்றாராம், இதுதான் மாகத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த பெருமாளுடைய
விசேஷங்களை ஒவ்வொரு அவதாரத்திலையும் கண்ணனுடைய விசேஷத்தை சொல்லி இந்த உபபத்தி பூர்வகமாக இப்படிப்பட்ட காரணங்கள்னால கண்ணனை காட்டிலும் சிறந்தவாள் வேற யாரும் இல்லை, கண்ணனுக்கே அக்ரதானம் பண்ணலாம் அப்படின்னு பீஷ்மர் சொல்ற. கேவலம் தததி கர்த்திரு வாச்சினஹ பிரத்யயானிஹ நஜாது கர்மணி தாதவஸ்ருஜதி சம்ஹிருதாஸ்தயஹ சௌதிரஸ்திர விபரீத காரகஹ. இந்த லோகத்துல எல்லாமே சில சில இடங்கள்ல விபரீதமான விஷயத்துலதான் ஜனங்களுடைய புத்தி போறது. பெருமாள் கண்ணன் தான் எல்லா பதார்த்தங்களையும் சிருஷ்டி பண்றேன், எல்லாத்தையும் ரட்சணம் பண்றவர் அவர்தான், சாசனம் பண்றவர் அவர்தான், அவரே தான் சம்ஹாரம் பண்றவராகவும் அவர் தான் இருந்துருக்கு. இப்படி எல்லாமே இருந்துருக்கு. இப்படி பகவான் இருக்கச்சே லோகத்துல இருக்கிறவாள்லாம் என்னன்னா பிரம்மா சிருஷ்டி பண்றே, இன்னொருத்தர் பெருமாள் ரட்சணம் மாத்திரம்தான் பண்றே, சம்ஹார கர்த்தாவாக ருத்ரன் இருக்கு அப்படின்னு எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியாக சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி சம்ஹரதி ஹர்த்தா சாஸ்திதி சாஸ்திதா, இது எல்லாத்துக்கும் கர்த்தத்வேன எல்லாத்துக்கும் கர்த்தாவாக இருக்கிறவர் பெருமாள் தான். ஒரு சமயம் சிருஷ்டி பண்றார், அவரே தான் ரட்சணம் பண்றார், ஒரு சமயம் சம்ஹாரமும் பண்றவராக அவர் இருந்துருக்கு. இவர் எப்பவுமே இருக்கிறதுனால அவர் ஒருத்தரே தான் அப்படி பண்றார். இததான் ஸ்ருதியும் இப்படி ஸ்தோத்திரம் பண்றது. ஆனா ஜனங்கள்லாம் விபரீத காரகமாக சொல்லி வேற ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்றது, அதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். சாதாரணமா வரைச்சே கர்ம கர்த்தா பிரத்யம் அதெல்லாம் ஒரு சென்டென்ஸ்ன்னு வரைச்சே கர்த்தா ஒருத்தன் இருக்கும், கர்மா ஒண்ணு இருக்கும், அதெல்லாம் இருக்கும் இல்லையோ. அதுல விதி நிஷேத துவாரமா என்ன பண்றது அப்படின்னா சர்வோபாசியத்துவம்ன்றது பரமாத்மாவுக்கு தான் இருக்கே தவிர மீதி பேருக்கு கிடையாது. மீதி பேர்லாம் ஏதோ உபாசனம் பண்ற, மீதி பேர் பண்றது ஏதோ ஒரு பிரகாரமா பண்ணிட்டு இருக்கிறது தான் இருக்கு. பூர்வமேஷ கில சிருஷ்டவானபஹாசுவீர்யமணிபரியமாததௌ தச்ச காரணமபூத்விர ஹிரண்மயம் பிரம்மணோ ஸ்ருஜதசாவிதம் ஜெகதே. ஏற்கனவே இவர் பூர்வம் ஹரிஹி அப்பேவ சசர்ஜாதோ தாசு வீரியம் சிருஜத்துன்னு இந்த மனுஸ்மிருதி வாக்கியம் முதல்ல ஜலத்தை சிருஷ்டி பண்ணறான், அதுல தன்னுடைய தேஜஸ் அதுல இது பண்ணறான். அதுக்கப்புறமா அதுல இருந்து பிரம்மா உண்டான, பிரம்மா லோகத்துக்கெல்லாம் காரணம்னு நாம லோகத்துல சொல்லிட்டு இருக்கோம். அந்த பிரம்ம சிருஷ்டிக்கும் காரணமாக இருந்திருக்கிறவர் ஈஸ்வரன் தான். யாரு? அந்த சாட்சாத் கண்ணன் தான் அப்படின்னு சொல்ற. அந்த கண்ணன் ஒவ்வொரு அவதாரத்திலையும் பெருமாள் பண்ண விசேஷத்தை சொல்லிட்டு வரே. அந்த அவதாரங்களை சொல்லி பார்க்கச்சே கந்தனூன திவ்யகேசரி வபுசுரத்விஷஹ நைவலப்தசமபாயுர் ஆயுதேரபி துர்நிவாரண கண்டு கோமளைஹி வட்ச ஏஷ நிரதாரயன்கைஹி. இதே கண்ணன் தான், இதே எம்பெருமான் தான் நிருசிம்மனாக அவதாரம் பண்ணி, அதுலயும் எப்படி நிருசிம்மனாக அவதாரம், திவ்யகேசரி வபுஹு அழகிய சிங்கர்னு சொல்றோமே, அந்த ரீதியில பெருமாள் அவதாரம் பண்ணி சுவரத்விட்டாக இருந்திருக்கிற ஹிரண்ய கசிப்ப அவர் அவன் ஆயுதங்களால கொல்ல முடியாதவனாக இருந்தவன கேவலம் அங்குல்ய கிரேன ஒரு நகத்தாலேயே ஹிரண்ய கசிப்பு வதம் பண்ணிட்டே அப்படின்னாக்கா அதை காட்டிலும் வேற என்ன இவருடைய பெருமைய சொல்றதுக்கு வேற என்ன போகணும்? இது பெருமாளுக்கு ஒரு விசேஷம்னு சொன்ன.
வாமனாவதாரத்துல இன்னொரு பெரிய விசேஷம். கிங்கிரமிஷ்யதி கிளைஷ வாமனஹ யாவதித்தமஹசன்னதானவாஹ தாவதஸ்ய நம மௌனதஸ்தலே லங்கிதார்க்க சசிமண்டல கிரமஹ. மூடிமண் தாராயின்னு பலி சக்கரவர்த்தியை பார்த்து கேட்கிறான். இவர் வாமனர் கேட்ட உடனே அங்க இருக்கிற அசுராள் மொத்த பேரும் கொல்லுன்னு சிரிச்சுட்டாளாம். இவர் தம்மா துண்டு இருந்துட்டு இவர் மூடி மண் தாராயின்னு கேட்டோம்னாக்க, இந்த மூடி மண் இது என்னத்தை இவர் அளக்க போறாரு 3 அடி, இதுல என்ன கொடுக்கறதுக்கு என்ன இருந்துருக்கு, இதனால இவனுக்கு என்ன ஒரு பெரிய வள்ளல் தன்மை என்ன வந்துட போறதுன்னுட்டு அங்க இருக்கிற ராட்சதாள் மொத்த பேரும் கொல்லுன்னு சிரிக்கிறாளாம். அப்ப பெருமாள் அளக்கிறான். தாவதஸ்ய நம மௌனதஸ்தலே லங்கிதார்க்க சசிமண்டல கிரமஹா. சூரியன் சந்திரன் இதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்குதான் அவருடைய பதக்கிரமம், அவர் அளவு வைப்பது அப்படின்னு சொல்றது. என்னன்னா கிராமத்தோஸ்யது சொல்றது வௌகசா. இப்படி அளக்கச்சே ஆகாசத்துல இருக்கிறவெல்லாம் அங்க போயிடுத்து, பிரம்மலோகம் வரைக்கும் பெருமாளுடைய திருவடி போயிடுத்து. தூரமூரு மலிநீலமாயதம். மலிநீலமாயத்தம் அது பார்த்தோம்னா அப்படியே நீலமேக சாமலன், அந்த பெருமாளுடைய திருவடி நீலமேக சாமலனான பெருமாள் திருமேனி இருக்கு, அந்த திருவடியும் அப்படியே இருக்கு. வ்யோம்னி திவ்யதரி சம்பு பத்ததி ஸ்பர்தையைவ யமுனௌகமுத்திதம். ஆகாசத்துல ஒரு சரித் பத்ததி ஏற்பட்டுதான். இந்த கருப்பா இருக்கிறது எதுனாக்கா யமுனா ஜலம் கருப்பா இருக்குமா. கண்ணனுடைய திருமேனி இதுல இருந்து ஜலத்தை வார்த்த மாத்திரம் இங்கெங்கிற ஒரு யமுனை வந்துட்டோன்னு அங்க இருக்கிறவா மொத்த பேரும் யோசனை ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் சொல்லிட்டு 10 அவதாரத்திலையும் பண்ணக்கூடிய பெருமாளுடைய விசேஷத்தெல்லாம் சொல்றா. இது பீஷ்மர் சொல்லி அந்த ராமாவதாரத்துல ஏஷதாசரதி பூஜமேத்யக துவம்சிதோத்ஹித தசானநாமபி ராட்சசீமகிருத ரட்சித பிரஜா தேஜசாதிக விபீஷணாம் புரீம். இதே கண்ணன் தான் ஏற்கனவே ராமனாக அவதாரம் பண்ணி தசானனாக இருந்திருக்கிற 10 தலையோடு இருந்திருக்கிற ராவணனை வதம் பண்ணி அந்த ராட்சசிகளுக்கெல்லாம் அவளுக்கெல்லாம் வரைச்சே என்ன பண்ணார் அப்படின்னாக்க, ரட்சித பிரஜா விபீஷணனை பட்டாபிஷேகம், விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அவன் மூலமாக ரட்சணனை சொல்லி சொன்னார். இப்படி இந்த கிருஷ்ணாவதாரத்திலையும் தாத்தனோததி விலோடனம் பிரதி துவத்வினார்த்தம் வயமுத்ஸஹாமஹே யஸ்ஸுரைரிதி சுரௌக வல்லபஹ வல்லவைஷ்ட ஜகதே ஜகத்பதிஹி. லோகத்துல இருக்கிறவா எல்லாருமே இந்த கண்ணனை தான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. ஆகையால கண்ணனுக்கு இந்த அக்ரதானம் பண்ணுங்கோ, ஒரு பருவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்ட. பீஷ்மரே சொல்லியாச்சு, சகதேவன் சொல்லியாச்சு, பீமன் சொல்லியாச்சு. சரி, அருஹதி அச்சுத ஸ்ரயிஷ்யம் பகவான் சாத்வதாம் பதிஹி ஏஷவை தெய்வதா சர்வாதேச கால தனாதய. இவர் தான் எல்லாத்தையும் பண்றவராக இருக்கிறபடினால இவருக்கு பூஜை பண்றதுதான் விசேஷம்னு சகதேவனும் சொல்லிட்ட, பீஷ்மர் சொல்லிட்ட. அதுக்கப்புறமா பீமனும் என்ன சட்டுன்னு ஒத்துக்காதவனும் பீமன், அவனும் ஒத்துண்டாச்சு. இதை கேட்ட உடனே பெருமாள், அதாவது தர்மபுத்திர, அவருக்கே தர்மம் தெரியும், அவர் மனசுலயும் இதுதான் இருந்துட்டு இருக்கு. தம் மனசுல இருக்கிறத பிறரும் அங்கீகாரம் பண்ணிண்டு அதுக்கப்புறமா நாம அதை பண்ணணும், நாமளே சுதந்திரமா பண்றதா இருக்கக்கூடாதுன்றதுக்காக இவாளை எல்லாம் கேட்டேன். இப்ப தசரத சக்கரவர்த்தி கூட ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றேன். அந்த யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லச்சேயே தானா தீர்மானம் பண்ணினதா சொல்லல. எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு, எனக்கு எத்தனையோ நாள் ராஜ்யசாசனம் பண்ணியாச்சு, எனக்கு ஒரு ஜரா வயோபிரதனா போயிட்ட அப்படினால மூப்பு வந்துட்டதுனால இந்த ராஜ்யபாரம் பண்ண முடியல. இப்ப நீங்கெல்லாம் என்ன பண்ணலான்றத சொல்லுங்கன்னு முதல்ல அந்த சபையில கேக்குறேன். அதுக்கப்புறமா
ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணணும் இல்லையோ அந்த ரீதியில இவர் சொல்ற இப்ப ஜேஷ்டபுத்திரனா இருந்திருக்கிற ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்களாம் என்ன சொல்றீங்கன்னு அவர் கேட்கிறேன். இவருடைய சர்வ சுவாதந்திரியத்துல இருந்துருக்கு. நாளைக்கு நான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறேன், நீங்க எல்லாம் வாங்கோன்னு சொல்ல வேண்டியது போக இவனுக்கு பண்ணலாம்னு நினைக்கிறேன், நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கறதுன்னா இது மகானுடைய ஒரு செயல். இது மகானா இருக்கிறவன் தன்னுடைய காரியம் தனக்கு நல்லதுன்றது தெரிஞ்சாலும் கூட அத ஒரு எல்லாரும் அங்கீகாரம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயமாக இருக்கணும்ன்றதுக்காக இதை எல்லாரும் ஒத்துக்கிற விஷயமாக சொல்லணும்ன்றத சொல்றது எல்லாராலையும் ஒத்துக்கப்படுறதாக இருக்குன்றது தாற்பயம். அப்படி அங்கீகாரம் பண்ற ரீதியில இது பண்ணச்சே சமாச்சய ரிஷிகேசம் பிரீத பிரணய விஹ்வலகா. இப்ப எல்லாரும் ஒத்துண்டா, அங்க இருக்கிறவா மொத்த பேரும் ஒத்துண்டா கண்ணனுக்கு அக்ர பூஜைன்றது இவர் பண்றேன். எப்படி பண்றேன்னா ரிஷிகேசம் பிரீத பிரணய விஹ்வலகா. ஒரு சந்தோஷம், இது என்னமோ போனா போயிட்டு இவருக்கெல்லாம் பண்ண வேண்டியிருக்கேன்ற எண்ணம் இல்லை, கண்ணனுக்கு பண்ணச்சே ஒரு பெரிய சந்தோஷம். அந்த திருவடியை அப்படியே கெட்டியமா பிடிச்சுக்கிறாராம். அந்த திருவடி தன் தலையில விழுற மாதிரி அந்த தலையில பதிகிற மாதிரி திருவடி தலையில பதிஞ்சிட்டு அவர் இருக்கிறான். சிரசா லோக பாவனீகி, லோகம் மொத்தத்துக்கும் பரிசுத்தமாக்குறது அந்த கண்ணனுடைய திருவடி தான். அந்த திருவடியை தலையில ஏந்திக்கிறான். சபாரியா சானுஜா மாத்தியா சகுடும்பா அவகன்முத. அந்த கண்ணனுடைய திருவடியை எடுத்து தள்ள வச்சுக்கிறார். சபாரியா தான் மாத்திரம் இல்ல, திரௌபதி தள்ள கண்ணன் திருவடியை வைக்கிறேன். அனுஜன் இங்க மீதி 4 பேர் இருக்காள் தம்பிமார்கள், அவள்லாம் வைக்கிறார். அங்க இருக்கிற மந்திரிமார்கள், அங்க வந்திருக்கிற மொத்த பேருக்கும் அந்த கண்ணனுடைய ஸ்பர்சம் திருவடி ஸ்பர்சத்தை ஏற்படுத்துறான். அப்படி பண்ணிட்டு அந்த பெருமாள் திருவடிக்கு தீர்த்தம் சேர்த்து உயர்ந்த வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து பூஷணங்கள் மகாதனங்கள் எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்து அவரோட விழுந்து சேவிச்சு அவருக்கு அக்ர பூஜையை பண்றாராம். இத்தம் சபாஜிதம் வீட்ச சர்வே பிராஞ்சலயோஜனோ ஜனாஹ நமோ ஜயேதி நேமுஹு தன்னிபேது புஷ்பவிருஷ்டயா. இப்படி ஒரு உத்தமமான காரியத்தை பண்ணினது மொத்த ஜனங்களும் பார்த்திருந்தாலும் பார்த்த உடனே எல்லாருக்கும் ஹாஹான்னு ஒரு பெரிய சந்தோஷமா ஜெய் விஜய் பவா ஜெய் விஜய் பவான்னு சொல்லி இத்தனை ராஜ்யங்களை எல்லாம் ஜெயிச்சவனாக நீ இருந்தாலும் கூட யாருக்கு அக்ர பூஜை பண்ணணுமோ அவளுக்கு அக்ர பூஜை பண்ணி முறைப்படி ராஜசூய யாகத்தை முடிக்கிறதுன்றது ரொம்ப விசேஷமான காரியம்னு எல்லாரும் கொண்டாடினா. அப்ப புஷ்பவிருஷ்டி வருஷிச்சுனா. இத்தம் சபாஜிதம் வீட்சிய சர்வே பிராஞ்சல யோஜனாக, எல்லாரும் கை கூப்பிட்டு சொல்றானாம். இத்தம் நிசம்ய தமகோஷ சுதஸ்வபீடாத் உத்தாய கிருஷ்ண குணவர்ணன ஜாதமன்யு உட்சிப்ய பாஹுமிதமாக சதஸ்ய மர்ஷி சம்ஸ்ராவயன் பகவதே பருஷாண்யபீதா. இப்படி எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கச்சே ஒரு நிகழ்ச்சி அந்த சபையில நடக்கிறது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நிகழ்ச்சி யார் எதிரா பண்றா அப்படின்னா சேதிராஜன் சிசுபாலன் தான் பண்றான். அந்த சிசுபாலன் என்ன பண்றான்னா யுத்தம் நிசம்ய தமகோஷ சுதஸ்ன, அவனுக்கு ஒரு ஆசனம், அவர் ராஜா தானே, அது சேதி ராஜாவா இருக்கிறதுனால அந்த இடத்துல ராஜாவா ஆசனத்துல உட்காந்து ஆசனத்துல இருந்து பர்ன்னு ஏந்தான், ஒரு கோபத்தோட ஏந்தான். பீடா துத்தாய கிருஷ்ண குணவர்ணன ஜாதமன்யுகுன. இது ஒவ்வொருத்தரும் கண்ணனுடைய குணத்தை சொல்லி சொல்லி கொண்டாடுறா. இப்படி கண்ணனுக்கு 10 அவதாரத்திலையும் இந்த அவதாரங்கள்லாம் கண்ணன் என்னென்ன பண்ணேன்றத சொல்லி பீஷ்மர் கொண்டாடுற. அந்த கண்ணன் தான் ஜெகத் காரணம்னு சொல்லி இந்த சகதேவன் சொல்றான். எல்லாருமே கண்ணனுடைய சரீரத்தை மாதிரி சரீரம் தான் ஆத்மா, எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறவர் கண்ணன் தான் வேதாந்தத்தை சொல்லி சகதேவன் சொல்றான். பீமனும் தாம் பார்த்த பிரகாரத்துக்கு கண்ணன் தான் எல்லா ஜெயத்துக்கும் தங்களுடைய ஜெயத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறவன் கண்ணன் தான். இந்த திரௌபதியை கல்யாணம் பண்ணிட்டதுல இருந்து எல்லாத்துக்குமே அதுக்கு முன்ன அரக்கு மாளிகையில தங்களுக்கு வந்த ஆபத்துல இருந்து நீக்கினது, இப்படி எல்லா விதத்திலையும் தன்னோட தொடர்பு படுத்தி
எல்லா விதத்திலையும் கண்ணன் தான் தனக்கு விசேஷமா உபகாரம் பண்ணிருக்கா. இந்த பீஷ்மரோ துரோணரோ யாரும் ஒன்னும் உபகாரம் பண்ணல. நமக்கு யார் உபகாரம் பண்ணிருக்காளோ அவாதான் நம்மளாத்துல கொண்டாட வேண்டியவாள் அப்படின்னு அந்த பீமனுடைய எண்ணம். இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரகாரமாக கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ண பண்ண இந்த சிசுபாலனுக்கு கோபம் ஏறிண்டே போறதுதான், தலைக்கு ஏறிண்டே போறது. ஒரு சமயத்துக்கு மேல அவனால அந்த கோபத்தை அடக்க முடியல. ஆசனத்துல இருந்து ஏந்துட்டான். ஏந்து நின்றுட்டு கையை ஆற்றானா இப்படின்னு சொல்லிட்டு உட்சுப்பியபாகுமிதமாக சதஸ்ய மருஷி சம்ஸ்ராவயன் பகவதே அந்த பெருமாளை பார்த்து வருஷமான வார்த்தைகள், ஒரு சில கடூரமான வார்த்தைகளை அவன் சொன்னானா. அந்த வார்த்தைகள்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. ததசபதி சேதிபோ முனி நிருபேஷு திஷ்டத்ஸஹு சபாஜயதி கோஜடஹம் பசுபதுஹு துரூடம் வடும் இதி த்வயி சதுர்வச்சோ விததி முத்தம் மன்னாசனாத் உதாபததுதாயுதஹ சமபபன்னமும் பாண்டவாஹம். அத்தனை பேர் மகர்ஷிகள்லாம் இருக்கா, தேவதைகள்லாம் இருக்கா, ராஜாக்கள்லாம் இருந்துருக்கிற போது பசுபதுஹு துருட்டம் வடும், இவன் யாரா இவன் அப்படின்னா எட பையன், மாடு மேய்ச்ச பையன். மாடு மேய்ச்ச பையனா இருந்தா கூட பரவாயில்ல, அது ஒன்றும் ஈனமான தொழில் இல்லை. அதுலயும் ஒரு நீச்சமானவன் இவன். இவன் ஜாரன், சோரன், இப்படி பல விதமான ஒரு அவப்பெயரை பெற்றவன் இவன். அஹோ இப்படி போய் இந்த முட்டாள் இவனை போய் நீங்க எல்லாம் பூஜிக்கிறீங்களே, இது நியாயமே இல்லையே அப்படின்னா ஈஷோ துரத்தியா கால இது சத்தியவதி ஸ்ருதி விருத்தானாம் அப்படி யுத்தத்பிஹி பாலவாக்கியைஹி விபித்யதே. இப்ப அந்த இடத்துல சகதேவனுடைய வார்த்தையை கொண்டுதானே நீ சொல்றங்க. இந்த வயசான காலத்துல புத்தி பிரம்சம் வந்துடும். அந்த பெரியவாளுக்கு கூட வயசானவாளுக்கு கூட சில சமயங்கள்ல இந்த வயசாயிட்டுனாக்கா அவளுக்கு அவ்வளவுதான். ஈசோ துரத்தியா, இது லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். புத்தி பிரம்சம்ன்றது வந்துடுறது. இந்த புத்தி பிரம்சம் வந்துடுச்சுனாக்கா சின்ன பசங்க சொல்ற வார்த்தை எல்லாம் போய் அது சரியாக அவ நினைக்கிற. ஆகையால இது ரொம்ப தப்பான விஷயம். ஆகையால உங்களுக்கு புத்தி பிரம்சம் வந்துடுத்து, இவன் சகதேவன் சொல்லிட்டான்ட்டு கண்ணனுக்கு போய் பூஜை பண்றீங்களே அப்படின்னு அவன் இதுக்கு ஆக்ஷேபம் பண்றான். ஆனா பூஜை பண்ணி ஆயிடுத்து. இப்ப இவன் ஆக்ஷேபத்தை என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப கண்ணனுக்கும் கண்ணனுக்கும் சிசுபாலனுக்கும் உண்டான ஒரு வாதங்கள், அந்த சிசுபாலனுக்கு எப்படி பெருமாள் அனுகிரகம் பண்றார் அப்படின்றதெல்லாம் அடுத்தது விஸ்தாரமா சொல்ல வேண்டியிருக்கிறபடினால அதை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்னைக்கு தினத்துல இந்த பீஷ்மர் முதலிய மகான்கள்லாம் போற்றின கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் சம்பூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். இன்றைய தலைப்பு அக்ரதானம். கவிதார்க்கிக கல்யாண வெங்கடேசாய வேதாந்த குரவே.